வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஊரப்பாக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பக்கத்தில், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்தில், ஜிஎஸ் ரோடுக்கும் ரொம்ப நியர்பை. 32க்கு 58 1856 ஸ்கொயர் ஃபீட்டு. நமக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 5000 ரூபா அவங்க கேட்குறது. ஃபைனலாக அவங்க கேட்கக்கூடிய அமௌண்ட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5000 ரூபா கேட்குறாங்க. ரேட் ஓகேன்னா நம்ம பேசுவோம். ஸோ இது வந்து நான் லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரதுக்காக பிரிட்ஜ் ஏறி இறங்குவோம். சரிங்களா? பிரிட்ஜ் ஏறி இறங்கும்போது ஒரு கோயில் இருக்கும். இதுதான் அந்த கோயில். இறங்கிட்டு லெஃப்டில் சர்வீஸ் ரோடு அப்படியே முன்னாடி வந்தோம்னா அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு நியர்பையில் தான் வரும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிலேருந்தும் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இது ஒரு 20 ஃபீட் ரோடு ஒன்று, இன்னொன்று ஒரு 8 அடி கிட்ட தெருக்குத்து வரும். சரிங்களா? இந்த நார்த் ஈஸ்ட் இந்த கார்னர் சைடில் கொஞ்சம் தெருக்குத்து வருது. ஆல்ரெடி பார்த்தோன்னா இந்த சைடில் போரும் போட்டு வச்சுருக்காங்க ஓனர். வாஸ்து பார்த்து போர் போட்டு வச்சுருக்காங்க. சில எமர்ஜென்சி பர்பஸ்னால பார்த்தீங்கன்னா இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு 8 அடி 7லேருந்து 8 அடி மட்டும் தெருக்குத்து இருக்குது. அது மட்டும் உங்களுக்கு ஓகேவான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. 5000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள். சரிங்களா? வீட்டில் மகாலட்சுமி வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, டெஃபினட்டாக பிடிக்கும் அந்த ஏரியாவில் உங்களுக்கு. கிளியர் ப்ராப்பர்ட்டி. வேறு ஏதாவது டீட்டெயில்னா கால் பண்ணுங்கள். நன்றி.